தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், எல்லா மனிதர்களுக்கும் ஆபத்து என்ற ஒரு நேரம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் மனிதர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அப்படி நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஆபத்து நேரத்தில் நாம் கர்த்தரை மட்டுமே நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் என்ன செய்வோம்? உடனே எந்த மருத்துவரை பார்க்க வேண்டும் அல்லது வேறு எந்த பரிகாரியை தேட வேண்டும் என்று உலக மனிதர்களைத்தான் தேடுவோம். ஆனால் அப்படியல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தெளிவாக வேதாகமத்தில் கூறியுள்ளார். ஆகவே நமக்கு இப்பொழுது கூட ஒரு சில இக்கட்டுகளை நாம் மாற்றிக்கொண்டிருக்கலாம், ஒரு சில துன்பங்கள் கூட இருக்கலாம். நாம் அவரைத்தான் தேட வேண்டும். இந்த ஆபத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என் தகப்பனை என்று நாம் அவரை நோக்கி உண்டாடும் பொழுது, கெஞ்சும் பொழுது அவர் உடனடியாக தன் செவியை சாத்து நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுத்து நம்மை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து எந்த சூழலிலும் நாம் அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மையும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான அனைத்து நலன்களால் நம்மை நிரப்புவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, எங்களுக்கு ஆபத்தோ அல்லது தேவைகளோ வரும் பொழுது நாங்கள் உண்மை மட்டுமே நோக்கி கூப்பிட வேண்டும், அப்பொழுது நீர் செவி சாய்த்து எங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் உண்மை தேடாமல் வேறு பரிகாரங்களையோ அல்லது வேறு நபர்களையோ தேடியிருந்த அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. மன்னிங்க. இன்றிலிருந்து உண்மை மட்டுமே தேடுவோம், உம்மிடம் மட்டுமே எங்கள் தேவையை கூறுவோம், உண்மை மட்டுமே கூப்பிடுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.